வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோலான்ஸ். இன்றைய இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்கப் போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே குரு 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு மன அழுத்தம், தாமதம், தடைகள், ஏமாற்றங்கள் என சில தொல்லைகளை உங்களுக்கு வழங்கி வருகிறார் என்பதுதான் உண்மை. 2026ஆம் ஆண்டு முழுவதும் இப்படித்தானா என்று நீங்கள் எண்ண வேண்டாம். ஜனவரி மாதமே மிகப்பெரிய திருப்பம். ஆமாம் நண்பர்களே, ஜனவரி மாதமே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சமடைகிறார். இது மிக மிக அற்புதமான யோக அமைப்பு. எந்த சிக்கலையும் எதிர்கொள்ளும் சக்தி, மனதைரியம், போராடி வெற்றி பெறும் ஆற்றல், இவை அனைத்தையும் செவ்வாய் உங்களுக்கு வழங்குகிறார். மார்ச் ஒரு முக்கிய விடுதலை. மார்ச் மாதத்தில் சனி மற்றும் ராகு மிக நெருக்கமான பாபத்துவ நிலையிலிருந்து விடுபடுகிறார்கள். இதன் பிறகு மன அழுத்தம் மெதுவாக குறையத் தொடங்கும். ஜூன் 2 வாழ்க்கையை மாற்றும் நாள். 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் 8ஆம் இடம் மிதுனத்திலிருந்து 9ஆம் இடமான கடகராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதுவே 2026ஆம் ஆண்டின் மிகப்பெரிய திருப்புமுனை. இருளிலிருந்த வாழ்க்கையில் ஒளி ஏற்றும் காலம், அதிர்ஷ்டம் செயல்படத் தொடங்கும் காலம், அற்புதமான பலன்கள். இந்த பெயர்ச்சிக்கு பிறகு அரசு வேலை, முயற்சிகளில் வெற்றி, தந்தையின் தொழிலில் முன்னேற்றம், சொந்த தொழிலில் வளர்ச்சி, திருமணத்திற்கான நல்ல வரனன், குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி, குடும்பத்தில் சந்தோஷம் மற்றும் ஒற்றுமை என மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். குரு தசை மற்றும் சனி தசை, இந்த 2 தசைகள் நடப்பவர்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கும் ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமையும். குறிப்பு: மார்ச், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்கள் சுமாரான மாதங்களாக கருதப்படுகின்றன. பெரிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. முடிவாக 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 85% நல்லதே நடக்கும். மனதைரியமும் வளர்ச்சியும் தரும். மேலும் துல்லியமாக தெரிந்து கொள்ள உங்கள் சுய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்வது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.